உங்களுக்கு தெரியுமா, ஒரு டேஞ்சரான ஒரு சமாச்சாரம் நம்மளோட இருதயத்துக்கு, மூளைக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு, ஈவன் கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு தூக்கத்தில் இருக்கிற டைமில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு. சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல? நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறீங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் ஐயோ எனக்கு தலை வலிக்குது, தூக்கமாகவே இருக்குது, எனக்கு வந்து இன்றைக்கி வேலைக்கு போகணுன்னே பிடிக்கல, ஸ்கூலுக்கு போகிறனே பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கூட அந்த அந்த இதில் இருக்கலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருது, எதனால் வருது, இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். பட் ஆனால் இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது கான்சன்ட்ரேஷன் சரியாக பண்ண முடியல, எக்ஸாம்ஸில் சரியாக எக்ஸாம் எழுத முடியல, ஆஃபீஸில் போய் வேலை முன்னாடி மாதிரி செய்ய முடியல, அண்டு காலையில் ஆஃபீஸுக்கு போனால் தூக்கமாக வருது, 7-8 மணி நேரம் தூங்குறேன், அதுக்கப்புறம் போய் தூங்க வருது. என் வீட்டில் மனைவி வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்க சொல்கிறாங்க, ரொம்ப குரட்டி விட்றாரு, அப்பா குரட்டி விட்றாருன்னு சொல்கிறாங்க, ஒரு அம்மா குரட்டி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த இந்த ஸ்லீப் ஏப்னியானால் நம்ம அவதிப்பட்டுருக்கலாம், நமக்கு தெரியாமையே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்லீப் ஏப்னியா டெஸ்ட் இருக்குது. நீங்கள் தூங்குறப்போ ஒரு மிஷினை நம்ம இதில் வந்து செஸ்ட்டு கீழே அதை கட்டி விட்டுருவோம். அண்டு அதில் பார்த்தீங்கன்னா அது அடுத்த நாள் காலையில் கம்ப்ளீட்டாக ஒரு ரீடிங் கொடுத்துரும். நீங்கள் வந்து எந்த டைம் வந்து நல்லா டீப் ஸ்லீப் போனீங்க, எப்போ வந்து அப்பப்போ முழிச்சிங்க. இந்த ஸ்லீப் ஏப்னியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ உங்களுக்கு மூச்சு குழாயில் காற்று ஆக்சிஜன் போகாதனால டக்குன்னு ஆக்சிஜன் ஸ்டாப் ஆயிடும். ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகிறப்போ நம்ம வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிடுவோம், திரும்ப க்ளோஸ் தூங்குவோம். அது அந்த தூங்கிறது எந்திரிக்கிறது, ஆக்சிஜன் கட் ஆகிறது, ஆன் ஆகுது, இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கிறப்போ மூளைக்கு வந்து சரியானபடியாக ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் போகலின்னா மூளையில் இருக்கிற செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். கண்ணில் இருக்கிற செல்ஸ் இப்போ வந்து க்ளோக்கோமா வரலாம், AION சொல்லுவாங்க, ஆன்டீரியர் இஸ்கெமிக் ஆப்டிக் நியூரோபதி. தென் ரத்த நாளங்கள், கண்ணில் இருக்கிற ரத்த நாளங்கள் வந்து டபக்குன்னு அடைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வருது இந்த ஸ்லீப் ஏப்னியானால், சிம்பிளாக. ஸோ நாம் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலை ப்ரெஷராக இருக்குது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். இல்லை வயசானதுனால நினச்சிட்ருப்போம். இல்லை, இது வந்து எந்த வயசில் வேணாலும் வரலாம். வயசானவங்களுக்கு வரலாம், சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வரலாம், ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரலாம், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸோ இந்த இதை வந்து அவசியம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய டாக்டர்ஸுக்கு கூட இதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க ENT டாக்டர் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் MD டாக்டர் போய் பாருங்கள். சேலத்தில் இருந்தீங்கன்னா டாக்டர் சஷீஸ் வெல்னஸ்க்கு வாங்க, அங்கேயும் நாங்கள் we give you suggestions regarding this. அண்ட் இந்த ஸ்லீப் ஏப்னியா டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அலாங் வித் we have a tie up with an ENT டாக்டர். அவர்கிட்ட இதை என்னென்னு எடுத்து காட்டிட்டு இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட்டை காமிச்சோம்னா அவங்க சொல்லிடுவாங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்லீப் ஏப்னியா தான் இருக்குது அப்படின்னா, நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்? ஹார்ட்டில் பிரச்சனை வரலாம், ஸ்ட்ரோக் பிரச்சனை வரலாம், மூளை மங்கி போகும். அதாவது உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிட்டே வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும், பிபி ஜாஸ்தியாகும், கண்ணில் க்ளோக்கோமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. க்ளோக்கோமா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து டேமேஜ் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் என்ன தான் மருந்து போட்டாலும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இதனால ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லீப் ஏப்னியா டெஸ்ட் சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸிலி வித் அதுக்குன்னு ஆக்சிஜன் கொடுத்தோம்னா கிளியர் ஆகிக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டில்ஸ் உங்களுக்கு டாபிக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர் சசி.